வரீங்களா?
வணக்கம் சதாசிவம் ஐயா, வணக்கம். கேக்குதுங்களா சதாசிவம் ஐயா? வணக்கம் சதாசிவம் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கவிதை கணேசன். வணக்கம் 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 சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 291 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடல் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பண்ருட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் காமராஜ் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ரவிசேகர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சதாசிவம் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இத்தருணத்திலே காலை வேளைகளில் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு சிறப்பான உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக வந்து வீட்டுத் தோட்டத்தை பற்றி அருமையாக விளக்கமுறை கொடுக்க உள்ள அழகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பண்ருட்டி சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் சதாசிவம் அவர்கள். சார் அன்மியூட் பண்ணீங்க சார். சதாசிவம் சார் மியூட்ல இருக்கு.
அனைவருக்கும் வணக்கம். மனித குலத்தை படைப்பித்த தந்தையை உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வைக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி நீர்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும் அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும் நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும் பொருளாதார சமய தடைகளை களையவும் மேலும் மனிதத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்த்திட உன் புனிதமான விதிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதி எண்ணம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள விட்டர்களை நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறங்குகின்றோம். நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார்கள் பூங்குடி கண்ணம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். சிறுமுத்திரை வச்சுக்கோங்க. உடம்பு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மீண்டும் ஒரு முறை மீண்டும் இருமுறை மீண்டும் ஒரு முறை கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையில் இருந்து போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9
10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக கைகள் நல்லா மடிச்சு வச்சுக்கோங்க. கட்டவரில் உள்ள வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. மெதுவாக உள்ளெடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கண்களுக்கு உண்டான பயிற்சி. உடம்பு நேரா இருக்கட்டும். கண் பகுதியில் எந்த இருக்கவும் வேண்டாம். கண்களை இறுக மூடி மெதுவாக திறக்கிறோம். ஒரு 5 முறை. கண்களை நல்ல இறுக மூடிக்கோங்க. மெதுவா திறக்கிறோம். 1 2
3 4 5 ஓய்வு. அடுத்ததாக ஒரு ஆழமான மூச்சு காட்டு, உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. அடுத்ததாக மேலும் கீழும் பார்க்க போறோம். மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. பூ போல கண்களை மூடிக்கோங்க. அடுத்ததாக வலது இடது இடது வலது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. அடுத்ததாக இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது. ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு. மெல்ல கண்களை திறந்து சுழற்சி முறை, கண்கள்ல சுழற்சி முறை செய்ய போறோம். வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக சுழற்சி முறை பண்ண போறோம். அடுத்து இடது பக்கமா இடப்பக்கத்திலிருந்து வலது பக்கமா சுழற்சி முறை பண்ண போறோம். வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ். அடுத்ததாக இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல். மெல்ல கண்களை மூடிக்கோங்க. எந்தவித இறுக்கம் இல்லாம மெல்ல மூடிக்கோங்க. கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி 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 அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நிலை பயிற்சி. வாழ்க வளமுடன். உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக காற்றை உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக
வெளியேறுகிறது. 10 திறன்கள். கால்களை நேராக வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்றை உள்ளிழுத்து அப்படியே கைகள் கீழே வருது. கீழே வந்து அப்படியே இடுப்பில் வைத்து நீண்ட காற்று உள்ளிழுத்து பின்னாடி வளைக்கிறோம். ஒரு பிறை, நிலாப்பிறை போல் உள்ளது உடல். அப்படியே மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளிவிட்டவாறு அப்படியே கீழே கொண்டு வரணும். அப்படியே விரல் நுனிகள் தரையில இருக்கட்டும். கழுத்து மேல பார்க்கட்டுங்க. வலது கால் ரைட் லெக் மேல உயரட்டும். இடுப்பினுடைய உயரத்திற்கு ஒரு 10 வினாடிகள் இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அடுத்த கால் கழுத்து மேல இருக்கட்டுங்க. அப்படியே 10 வினாடிகள் இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அப்படியே இடுப்புல கைகளை வைத்து நீண்ட மூச்சு காற்று இழுத்தவாறு அப்படியே தலை பின்புறமாக வளையட்டும். அப்படியே மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். ஆழ்ந்த மூச்சு. அப்படியே காப்பு முத்திரையில் ஒரு நீண்ட மூச்சு காற்று. அடுத்ததாக கோணாசனம். மெல்ல மூச்சுக்காற்றை உள்ளிழுத்துக் கொண்டே கைகள் உயர்கிறது. தலைக்கு மேல் உயர்த்தி ஒரு நீண்ட காற்று ஆழ்ந்து உள்ளிருக்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு வலப்புறமாக உடல் சாய்வு நிலைக்கு வருகிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. காற்றை உள்ளிழுத்தவாறு மேல வரும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் தலையில் இருக்கட்டும். அப்படியே மூச்சுக்காற்று உள்ளிழுத்தவாறு கைகள் உயர்கிறது. எதிர் திசையில் சாய்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. காப்பு முத்திரையில் கைகளை தொங்கவிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக திரிகோண ஆசனா. 2 கால்களையும் ஒரு அடிக்கு மேல் விரிவுபடுத்தி நின்று கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு வலது கை வலது கால் கட்டை விரலில், இடது கை வானத்தை நோக்கி உள்ளது. பார்வை மேல் நோக்கி உள்ளது. அதே நிலையில் 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு எடுத்தவாறு மேலே வருகிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகிறது. மீண்டும் காற்றை உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு எதிர் திசையில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மெல்ல மேல வரும். அப்படியே கைகள் இடுப்புக்கு போகிறது. கால்களை சேர்த்து வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. படுத்த நிலை ஆசனங்கள். உத்தான பாராசனம். மலர்ந்து படுத்து
கால்கள் நேராக இருக்கட்டுங்க. நேராக வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை உள்ளிழுத்து ஒரு முக்கியமான ஆசனம். இந்த 2 கைகளும் தரையில பற்றி இருக்கணும். பற்றி வைத்து இந்த தலை தரையிலிருந்து மேல வரக்கூடாது. 2 கால்கள் மட்டும் மேல ஓரடிக்கு மட்டும் மேல வரணும். பாருங்க, ஒரு அடி மட்டும்தான் மேல இருக்கு. அப்படியே ஒரு 10 வினாடிகள் வைக்கிறது. வச்சு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. இந்த ஆசனத்துக்கு பேரு உத்தான பாதாசனா என்று பேரு. நல்ல அந்த அடிவயிறு இறுக்கப்படுறதுக்கும் அந்த அடிவயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் நல்ல சீராக இயங்குவதற்கும் இப்பயிற்சி பயன்படும். பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும். ஆனா உங்களுடைய வயிற்று பகுதி அந்த சமயத்துல தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நல்லா இறுகி இருக்கும். தொடக்கத்துல உங்களுக்கு முடியலன்னா கூட நீங்க ஒவ்வொரு கால்களாக கூட செய்து பயிற்சி எடுத்துக்கலாம். முதல்ல ஓரடி மட்டும்தான். தரையிலிருந்து உங்களுடைய கால்கள் ஒரு அடி மட்டும் மேல உயர்ந்தால் மட்டுமே அதற்கான பலன் இருக்கும். ரொம்ப மேல உயர்த்திட்டீங்கன்னா அது வேறு விளைவுக்கு போகும். அதனால தரையிலிருந்து ஒரு அடி மட்டும், ஒரு கால் மட்டும் மேல வரட்டும். பார்க்கலாங்க. வலது காலை மட்டும் ஒரு அடி மேல உயர்த்தி நிறுத்துங்க. அப்படியே ஒரு 10 வினாடிகள் இருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அடுத்த கால். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஒரு கையில உங்களுடைய வயிற்று பகுதியை தொட்டு பாருங்க எந்த அளவுக்கு இறுக்கமாக உள்ளது என்று. உங்களுடைய வயிற்று பகுதியை தொட்டு கவனித்து பாருங்க. நன்றாக ஒரு ஆழ்ந்த மூச்சு, நீண்ட காற்று அடிவயிற்று பகுதி முழுவதும், நெஞ்சக பகுதி முழுவதும் நிறைந்து அக்காற்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்ததாக 2 கால்களையும் சேர்த்து பிடித்து எப்போதும் போல் பவனமுத்தாசனா, ஊஞ்சலாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 2 கால்களையும் மடிச்சு பிடிச்சிடறோம்ங்க. மடித்து பிடித்து தலைப்பகுதி நம்முடைய 2 முட்டிக்கு நடுவில் உள்ளது. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக அதே நிலையில் வலது இடது, ரைட் சைடு லெஃப்ட். அப்படியே எதிர் திசையில் நம்முடைய உடலை சரிவு நிலைக்கு கொண்டு வருகிறோம். ஓய்வு. அப்படியே படுத்த நிலையில் கைகளை பக்கவாட்டில் வைத்து உடலை நேராக வைத்து வயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு, வயிற்று பகுதி உயரும் அளவுக்கு நீண்ட மூச்சு ஆழ்ந்து உள்ளெடுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்து கவிழ்ந்து படுத்த நிலை ஆசனங்கள். கவிழ்ந்து படுத்த நிலையில்
ஒரு முக்கியமான ஆசனத்தை இன்று இணைக்கப் போகிறோம். எப்போதும் அந்த குதிகால் வந்து பின்னாடி தொடையில படுற மாதிரி அமைச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து வெட்டுக்கிளி ஆசனம்னு சொல்லுவோம். அதாவது சிறுநீரகத்துக்கு தூண்டக்கூடியது. சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்புக்கு மேல இருக்கும். அந்த இடுப்புக்கு மேல உயர்றதுக்கான ஆசன பயிற்சியாக இது அமைக்கப்படுகிறது. காது நல்லா கேட்கணும் அப்படின்னா கூட இந்த ஆசனங்களை தொடர்ச்சியா பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா காதனுடைய கேட்கும் திறன் அதிகமாயிருக்குது. ஒரு வலது கால் மட்டும் மேல வைக்கிறேங்க. இந்த வலது கால் வைக்கும் போது இந்த இடது கால சப்போர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ரொம்ப எளிமையாக இந்த கால் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, கவனிச்சீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இதுல சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கொடுத்துருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மேல தூக்கியிருக்கோம். அப்படியே ஒரு 10 வினாடி இருந்த பிறகு அப்படியே ஓய்வு நிலைக்கு வர்றதுங்க. இந்த கால் வச்சுட்டு அடுத்த கால் மேல உயருது, அடுத்த கால் அப்படியே ஒரு 10 வினாடி வச்சிருக்கிறோங்க. ஏதாவது சந்தேகமா இருந்தனாலும் நம்ம மறுபடியும் திருத்திக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு நம்ம இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். அதனால ஒன்றும் நீங்க பதட்டப்பட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம். ஓய்வு, ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக இரு கால்களையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு மேல உயர்த்துகிறோம். இரு கைகளையும் தொடைப்பகுதிக்குள் வைத்து, அந்த இரு கைகளையும் தொடைப்பகுதிக்குள் வைத்து இரு கால்களையும் மேலே உயர்த்துகிறோம். சலபாசனம்னு சொல்லுவோம். நூல்கள்ல பாத்தீங்கன்னா சலபாசனான்னு போட்டிருக்கோம். கால் முட்டி மடங்காமல் வைத்து 10 வினாடிகள் ஓய்வு, ஒரு ஆழ்ந்த மூச்சு, நீண்ட காற்று. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. நல்ல அடிவயிற்று பகுதி உறுப்புகள் முழுவதும் இயக்கப்படட்டும். ஜீரண உறுப்புகள் முழுவதும் சீராக இயக்கப்படட்டும். சுவாசம் முதுகுத்தண்டிற்கு போகட்டும். முதுகுத்தண்டை ஒட்டியுள்ள சிறுநீரகத்துக்கு சக்தி கிடைக்கட்டும். சிறுநீரகத்தில் உள்ள தொந்தரவுகள் அனைத்தும் வெளியேறட்டும். அதற்கான ஒரு ஆழ்ந்த மூச்சு. அந்த வெட்டுக்கிளி ஆசனத்தை இன்னொரு முறை செய்து பார்த்துக் கொள்கிறோம். இரு கைகளையும் தொடைப்பகுதிக்கு அடியில் வைத்து இரு கால்களையும் மேலே உயர்த்துவோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தினா போதுமானது. மெல்ல மெல்ல மெதுவாக உங்களுக்கான பயிற்சியாக அமைந்துவிடும். கால் பாதத்தை நீட்டி வைத்து தொடைப்பகுதிக்கு அடியில் இரு கைகளையும் வைத்து மேலே உயர்த்துகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. இந்த நிலை ஆசனங்களில் ஓய்வு நிலைக்கு முதலை ஆசனத்தை பின்பற்றுகிறோம். இரு கைகளையும் முன்புறமாக கட்டி மணிக்கட்டு பகுதியில் முகவாய்க்கட்டை வைத்து கால்களை விரித்து முதலையினுடைய தோற்றத்தில் உள்ளோம். முதலைக்கு அதிக ஆண்டுகள் ஆயுள், ஆமைக்கும் அதேபோல். ஏனென்றால் அது ஆழ்ந்த சுவாசமாக உள்ளது. ஒரு நிமிடத்திற்கு 4 முறை மட்டுமே சுவாசிக்கிறது. மனிதன் 17, 18, 19 வரைக்கும் சுவாசிக்கிறான். நாய் 40 முறை சுவாசிக்கிறது. அதனால் அதற்கு ஆயுள் குறைவு. ஆகையால் நாம் மூச்சை நிதானமாக நீண்ட மூச்சாக அமைக்கும் பொழுது
எல்லாம் கைகூடும். ஆஸ்துமா மூச்சு தொந்தரவு உடையவர்கள் வேக வேகமாக மூச்சு விடுவாங்க, கவனிச்சு பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய ஆயுள் குறைவு. கோபப்படும் பொழுதும் மூச்சு இரைக்கும், ஆகையால் அவர்களுக்கும் ஆயுள் குறைவு. அடுத்ததாக குப்புறப்படுத்து நிலை ஆசனங்களுக்கு மாற்று ஆசனமாக முயலாசனமாக உள்ளது. அந்த முயலாசனம் மிக முக்கியமான ஆசனமாகவும் உள்ளது. ஏனென்றால் இந்த முயலாசனமே நம்முடைய மூக்கடைப்பை திறந்து உடல் முழுவதும் உயிர்காற்றை நிரப்புவதற்கு ஏதுவாக அமைகிறது. குப்புறப்படுத்த நிலை ஆசனங்களுக்கு மாற்றாசனமாகவும் யோக நிலையில் முக்கியமான ஆசனம் உள்ளது. ஆசையாத யார பூரா லாக் பண்ணி மிதி 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 தின்னு கிடக்குறான். அப்படியே காற்றை உள்ளெடுத்தவாறு கைகள் மேலே உயருகிறது. மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு. அடுத்து தோள்பட்டைக்கான பயிற்சி. இந்த தோள்பட்டையை நிறைப்பி நுரையீரல் உள்ளது. ஆகையால் தோள்பட்டையை நாம் எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு உயிர் காற்று உள்ளே செல்லும். நன்றாக மேலும் கீழும் போய் வருத்துங்க. நீங்க எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் இப்பயிற்சி மேற்கொள்ளலாம். குறிப்பாக நம்மாழ்வார் ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி மட்டுமல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகி. இந்த யோக பயிற்சியை ஐயா மேற்கொண்டதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே ஆனந்த முத்திரை வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். நீங்கள் எவ்வாறு அமர்ந்திருந்தாலும் இப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஆழ்ந்து உள்ளிழுத்து அக்காற்று வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். நன்றாக இந்த அதிகாலை வேளையில் அற்புதமான தூய காற்று உயிர் சென்று நம்முடைய நெறிப்படுத்துவதற்கு மனதை பக்குவப்படுத்த அப்படியே கைகளை முன்புறமாக நீட்டி கைகளை விரித்தவாறு மூச்சு காற்று உள்ளே செல்லட்டும். ஆழ்ந்த மூச்சு
ஐயா ஆடியோ கேட்கலீங்கய்யா. ஆடியோ கேட்கல. ஐயாவுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. கண்ணப்பன் ஐயா வந்து லிங்க்ல வந்து இதாயிடுச்சு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. லிங்க்ல இல்ல அவங்க. அதனால இப்ப வந்து நம்ம மாடி தோட்டத்தை பத்தி ஒரு வீடியோ பார்க்கலாம். வீடியோ இப்ப வந்து மாடி தோட்டத்தை பத்தி ஒரு வீடியோ வரும். பார்த்தீங்கன்னா பெட்டு இது 4 அடி பாத்தி, 2 அடி நடப்பாதை இந்த பக்கம். இங்கே இது 4 அடி பாத்தி. இந்த பாத்தியை வந்து நம்ம லேயராக கீழே இருந்து தரை மட்டத்திலேருந்து கல்லெல்லாம் பெரிய பெரிய கல், இரும்பு, பிளாஸ்டிக் எல்லாமே பொறுக்கிட்டு இது ஃபுல்லாக சாணக்குப்பை, மண் ஒரு லேயர், சாணக்குப்பை ஒரு லேயரு, திரும்ப மண் ஒரு லேயரு, சாணக்குப்பை ஒரு லேயரு, அந்த மாதிரி இலத்தலை குப்பைங்கள்லாம் நிறையா இருந்ததுன்னா அதையும் உள்ளுக்குள்ளே இன்னொரு லேயராக சேர்த்து இந்த பெட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட இது கொஞ்சம் பெரிய அளவு பரப்பளவில் வந்து பண்ணுது. இன்னும் பாக்கி இருக்குது. இது
ஃபுல்லாக இது கம்ப்ளீட் ஆன பெட்டு, இந்த 6 பெட்டும். அது 6 பெட்டும் இப்போ வந்து ஒரு 3/4 வேலை முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் வேலை பாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பரப்பளவு ஃபுல்லாக பண்ணுறோம். இந்த ஏரியா முழுக்க ஒரு 10 சென்ட் இருக்கும். மேலே வந்து மண்புழு உரம் போட்டிருக்கோம். இப்படி லேயராக போட்டுட்டு மண்புழு உரம் போட்டிருக்கோம். மேலே ஒவ்வொரு லேயருக்கும் இந்த மண்ணை சைடில் 2 அடி நடைபாதை அளவில் இருக்கிற மண்ணை வெட்டி இந்த பெட்டை வந்து உயர்த்துறோம். 1.5 அடிக்கு வந்து உயர்த்தி இந்த பெட்டை ரெடி பண்ணிவிட்டு மேலே மண்புழு உரம் போட்டுட்டு, இதில் ஒரு டிராயிங் தெரியுதுங்களா ஃபுல்லாக இந்த மாதிரி முக்கோணமாக அப்படி போட்டுட்டு இந்த பெட்டு இந்த எண்டில் இருந்து ஆரம்பித்து இப்படி போட்டுட்டு, இது அடையாளத்துக்காக. எப்படின்னா நம்ம ஒரு பெட்டில் நிறைய வகையான காய்கறிகளை வந்து விதைப்போம். அதனால இந்த மார்க் அப்படி போடும் பொழுது எந்த விதையை எங்கே வைக்கணும், எந்த விதைக்கு அப்புறமா எந்த விதையை வைக்கணும்னு அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இந்த மார்க்கு. இதில் வந்து இப்போது கத்திரி, வெண்டை, தக்காளி, மிளகாய், கொத்தவரங்காய், அப்புறம் செடி அவரை, செடி பீன்ஸு, ஒரு வெள்ளரி கொடி, வெள்ளரி வந்து அந்த பக்கம், இந்த எண்டில் வந்து மிதிப்பாகல் கொடி, சின்னதாக படரக்கூடிய கொடி வகை இதில். அப்புறம் இடையில வந்து நாட்டு மக்காச்சோள வெரைட்டி ஒரு 3. இது எல்லாமே இந்த ஒரு பெட்டில் வந்து போட்டிருக்கோம் இடைவெளி விட்டு. அப்புறம் இந்த விளிம்புகள் எல்லாத்தையுமே இந்த பார்த்திங்கன்னா இந்த விளிம்பு தெரியும். இந்த விளிம்புகள் வந்து முழுக்க, இந்த பெட்டு முழுக்க அந்த விளிம்புகளில் முள்ளங்கி, பீட்ரூட் மாதிரியான கிழங்கு வகை, பாலக்கீரை, இந்த 3ஐயும் இந்த விளிம்புகளில் வந்து நடலாம். இதில் வந்து இப்போ முள்ளங்கி போட்டிருக்கு, இந்த பெட்டில் முள்ளங்கி போட்டிருக்கு. இப்போ நாங்கள் எப்படின்னா இந்த லைன் முழுக்க விளிம்புகளில் முள்ளங்கி, இந்த லைன் முழுக்க விளிம்புகளில் முள்ளங்கி, அடுத்த லைனில் இப்போ ஆரம்பிக்கிற இந்த பக்கம் லைன் இங்கிருந்து வர்ற இனி போட போகிற பெட்டுகளில் பீட்ரூட்டு, பாலக்கீரை, அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற பெட்டில் வந்து பீட்ரூட், அந்த மாதிரி அடையாளம் தெரியறதுக்காக. ஏன்னா இதோட 3ஓட கீரைகளுமே ஒரே மாதிரி இருக்கும், பீட்ரூட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி பாலக்கீரையும் முள்ளங்கியும் பார்த்திங்கன்னா முளைச்சி வரும்போது இலைகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம பாலக்கீரையை அறுவடை பண்ணுறதா நினச்சி முள்ளங்கி அறுவடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம அடையாளம் தெரியறதுக்காக தனித்தனியாக ஒவ்வொரு இதையும், முள்ளங்கி தனியாக, பாலக்கீரை தனியாக பிரித்து விளிம்புகளை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இது விதைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீரையும் போட்டிருக்கோம். இந்த காய்கறி ஊன்ற காய்கறிகள் முடிஞ்சதுக்கப்புறம் இது முழுக்க இங்கேருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாக இப்படி கீரை விதைகளை வந்து இப்படி தூவிக்குவோம். தூவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு கீரை விதைகளும். சிகப்பு தண்டு, பச்சை தண்டு, சிறுகீரை, அரைக்கீரை, மல்லி, கொத்தமல்லி, சக்கரவர்த்தி கீரை, காசினி கீரை, இந்த மாதிரி எல்லா கீரை வகைகளும் இதில் வந்து இப்படி இந்த பெட்டில் வந்து ட்ரிப் தான். இங்கே ஒன்று ஸ்ப்ரிங்க்லர் போடலாம், இல்லைனா ட்ரிப் போட்டுக்கலாம். இதில் தண்ணி பாய்ச்சணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 1.5 அடிக்கு பெட்டு உயர்ந்திருக்கிறதுனால தண்ணி பாய்ச்சணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஓகே, இது மாதிரி பக்கத்தில் இது மாதிரி கோழிக்கான ஒரு ஷெட் இருக்குது. இப்போ இது வரைக்கும் திறந்து விட்டு நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாம் வயலுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருந்து, இப்போ அதை பாத்தி போடும்போது கோழி பறிக்காமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். நாய் பறிக்காமல் பார்த்துக்கணும். அதனால் ஒன்று கோழிக்கு தனியாக வலை வச்சு அது உள்ளே போய் வர்றதுக்கான இடமா வந்து இந்த உணவு காட்டை மாற்றிக்கிட்டு, இல்லை நம்மளோட தோட்டம் போடுற இடத்த வந்து வலை வச்சு கவர் பண்ணி வேறு எதுவும் உள்ளே வராத மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு கம்பி வேலினா நிறைய செலவாகும். ஒரு கோழி வலை கூட சிறப்பு தான். ஒரு கோழி வலை, பச்சை வலை, அது கூட இந்த நம்ம காய்கறி பாத்தி போடுற அளவுக்கு கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி தண்ணி விடுறது வந்து இதில் நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன பண்ணுவோன்னா அந்த ஷவர் ஃபிட் பண்ணி இந்த மாதிரி பூத்தெளிப்பான் முறையில் வந்து தண்ணி விடுவோம். அந்த மாதிரி இருந்தால் நம்ம வீடுகளில் பயன்படுத்தும் போது அப்படி பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இது மக்க ஆரம்பிக்கும். ஒரு 4-5 நாள்லேயே இந்த இலத்தலைங்கெல்லாம் அப்படியே மக்க ஆரம்பிக்கும்.
நம்ம அதுக்கப்புறம் வந்து முளைச்சி வெளியே வர 4 நாளில் வந்து ஒவ்வொன்றா முளைச்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் எல்லாத்தையுமே. இது மக்கி கொஞ்சம் கீழே இறங்கும், அது விதைங்கள்லாம் முளைச்சி மேலே வர ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு மூடாக்கு நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு மூடாக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ கீரை விதைகள்லாம் நிறைய குபு குபுன்னு முளைச்சி வரும்போது அதுவே இயல்பாக மூடாக்காக மாறிக்கும். அப்புறம் கத்திரி, வெண்டை இதெல்லாமே கொஞ்சம் செடி பெருசாகும் பொழுது அந்த கீரையெல்லாம் அறுவடை பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் மூடாக்கு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் கீரை முழுக்க ஃபுல்லாக பரவி மூடாக்காக இருக்கும், இயல்பாகவே மூடாக்காக இருக்கும். அப்புறம் அது அறுவடை பண்ணதுக்கப்புறம் செடி கொஞ்சம் பெருசாகும்போது நம்ம கொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, வெள்ளரியும் மிதிப்பாகலும் போட்டிருக்கோம். இதில் வெள்ளரி மிதிப்பாகல் பார்த்திங்கன்னா அளவாக படற கொடி தான். அவரையெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக படரும், பூசணி ரொம்ப பெருசாக படரும், அதெல்லாம் நம்ம இது பயன்படுத்தலை, அதுக்கு தனி பகுதி. இதில் வந்து வெள்ளரியும் மிதிப்பாகலும் போட்டிருக்கோம். இப்போ அதெல்லாம் படர்ந்து மூடாக்காக மாறும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம அந்த மூடாக்கை மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இதுவே பண்ணிக்கலாம். இதில் அகத்தி வந்து இடையில அகத்தி நடலாம். அகத்தி நட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அது வளர்ந்து கொடியெல்லாம் படறதுக்கு பிறகு அப்படி அடுத்தடுத்துல வந்து கொடி படறதுக்கு மேலே வந்து அதை பிடிச்சிட்டு வந்து படர்ந்துக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நன்றி நன்றி. இப்போ இந்த பெட்டு வந்து கவர் ஆகிருக்கு பாருங்கள். இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வேப்ப இலை, மக்கக்கூடி எல்லாமே எல்லா இலைகளும் இதில் இருக்குது. வேப்ப இலை இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த பெட்டு வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். இது கவர் பண்ணி முடித்ததுக்கு பிறகு தண்ணி வந்து இங்கே ட்ரிப்பு போட்டிருக்காங்க, இந்த ட்ரிப் லைன் வந்து இழுத்துருக்காங்க. அந்த பக்கம் வந்து ஒரு உணவு காடுக்காக குழி தோண்டியிருக்கு. உணவு காட்டில் நிறைய பல வகை மரங்கள் வந்து அங்கே வைக்கிற மாதிரி. அது ஒரு 3 வருடத்துலேருந்து தொடர்ந்து ஒவ்வொன்றா பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். எல்லா பழ மரங்களும் அறுவடை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதிலேருந்து ட்ரிப் வந்து இப்படி இந்த பெட்டில் வந்து ட்ரிப் தான். இங்கே ஒன்று ஸ்ப்ரிங்க்லர் போடலாம், இல்லைனா ட்ரிப் போட்டுக்கலாம். இதில் தண்ணி பாய்ச்சணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா 1.5 அடிக்கு பெட்டு உயர்ந்திருக்கிறதுனால தண்ணி பாய்ச்சணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஓகே, இது மாதிரி பக்கத்தில் இது மாதிரி கோழிக்கான ஒரு ஷெட் இருக்குது. இப்போ இது வரைக்கும் திறந்து விட்டு நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாம் வயலுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருந்து, இப்போ அதை பாத்தி போடும்போது கோழி பறிக்காமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். நாய் பறிக்காமல் பார்த்துக்கணும். அதனால் ஒன்று கோழிக்கு தனியாக வலை வச்சு அது உள்ளே போய் வர்றதுக்கான இடமா வந்து இந்த உணவு காட்டை மாற்றிக்கிட்டு, இல்லை நம்மளோட தோட்டம் போடுற இடத்த வந்து வலை வச்சு கவர் பண்ணி வேறு எதுவும் உள்ளே வராத மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு கம்பி வேலினா நிறைய செலவாகும், ஒரு கோழி வலை கூட சிறப்பு தான். ஒரு கோழி வலை, பச்சை வலை, அது கூட இந்த நம்ம காய்கறி பாத்தி போடுற அளவுக்கு கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி தண்ணி விடுறது வந்து இதில் நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன பண்ணுவோன்னா, அந்த ஷவர் ஃபிட் பண்ணி இந்த மாதிரி பூத்தெளிப்பான் முறையில் வந்து தண்ணி விடுவோம். அந்த மாதிரி இருந்தால் நம்ம வீடுகளில் பயன்படுத்தும் போது அப்படி பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இது மக்க ஆரம்பிக்கும். ஒரு 4-5 நாள்லேயே இந்த இலத்தலைங்கெல்லாம் அப்படியே மக்க ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கப்புறம் வந்து முளைச்சி வெளியே வர 4 நாளில் வந்து ஒவ்வொன்றா முளைச்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் எல்லாத்தையுமே. இது மக்கி கொஞ்சம் கீழே இறங்கும், அது விதைங்கள்லாம் முளைச்சி மேலே வர ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு மூடாக்கு நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு மூடாக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ கீரை விதைகள்லாம் நிறைய குபு குபுன்னு முளைச்சி வரும்போது அதுவே இயல்பாக மூடாக்காக மாறிக்கும். அப்புறம் கத்திரி, வெண்டை இதெல்லாமே கொஞ்சம் செடி பெருசாகும் பொழுது அந்த கீரையெல்லாம் அறுவடை பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் மூடாக்கு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் கீரை முழுக்க ஃபுல்லாக பரவி மூடாக்காக இருக்கும், இயல்பாகவே மூடாக்காக இருக்கும். அப்புறம் அது அறுவடை பண்ணதுக்கப்புறம்
நன்றி நன்றி. இப்போ வந்து அழகேஸ்வரி அம்மா வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம கண்ணப்பன் ஐயா வீட்டில் வந்து ஒரு வீட்டு தோட்டம் வந்து ரெடி பண்ணாங்க. அதோட வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ அதை பத்தி சில விளக்க உரைகள் அளிக்கிறதுக்காக இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த நிகழ்வுல வந்து வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எப்படி அமைப்பது, அதன் பயன்கள் என்ன என்ன என்பதை பற்றி விளக்க உரை அளிக்க வருகிறார்கள் அழகேஸ்வரி அம்மா அவர்கள். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு கண்டிப்பா தோணி இருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தோணுச்சுன்னா கேளுங்க. லைட் கிளார் அடிக்குதுமா. இப்ப கரெக்டா அவங்களுடைய நெட்வொர்க்கும் ரொம்ப புவரா இருக்கு. ரெட் சிக்னல் காமிக்குது. ஊர்ல இருக்காங்க. பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கீங்க. ரைட். இப்ப அந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருக்கோம். வீட்டு தோட்டத்தை பத்தி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதோட விளக்கம் யாராச்சும் டவுட், இப்ப நிறைய பேர் வந்து மொபைல் நம்பர் என்ன எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க இதுல சாட்ல. இப்ப அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் விளக்கங்கள் கேளுன்னா அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு விளக்க உரையும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நன்றி. அம்மா வணக்கங்கம்மா, என் பேர் கவின். அவங்களோட பதிவு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. நன்றிங்க. மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றிங்க. நீங்க கொஞ்சம் இடம்னாலும் நீங்க அத இந்த மாதிரி பயன்படுத்தி போடலாம். நம்ம இவ்வளவு பெரிய இடம் வேணும் அப்படிங்கிறது இல்ல ஒரு தோட்டம் போடுறதுக்கு. அந்த இடம் நம்ம பேசும்பொழுது அந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணுனதுனால இதை காமிக்கிறோம். மத்தபடி நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன இடத்த கூட பயன்படுத்திக்கலாம். இடம் இல்லைன்னா இந்த மாதிரி வராண்டா, போர்டிகோ, ஜன்னல் இதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் நான் அந்த 7 நிமிட ட்ரெய்லர், என்னுடைய அந்த டாக்குமெண்ட்ரி ட்ரெய்லர்ல அதுல நல்லாவே அதுல பதிவு பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருந்ததுன்னா அது இப்ப போட முடிஞ்சா போட்டீங்கன்னா அது ரொம்ப கம்ப்ளீஷனா இருக்கும். ஜன்னல் தோட்டத்துல கூட எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அதுல. அது மாதிரி இடம் இல்ல. யூடியூப் சேனல் ஏதாவது இருக்குங்களாங்கம்மா? அந்த மாதிரி வீடியோ ஏதாவது போட்டிருக்கீங்களா? இயல்வாகைன்னு சொல்லிட்டு இருக்குங்க. என்னங்கம்மா? இயல்வாகைன்னு இருக்குங்க. இயல்வாகைங்களா? ஆமா ஆமா. அதுல எல்லாமே இருக்கு இல்லைங்களா? நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் போட்டது எல்லாமே? நான் இங்க முக்கியமான தகவலை பதிவு பண்றேன். அது 2012, 13 அந்த சமயத்துல வந்து சேனல் ஆரம்பிச்சு போட்டு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன், ஃபாலோயர்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா அத கொஞ்சம் நம்மளுக்கு அது என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, ஹேக் பண்ணி அதை டெலீட் பண்ணிட்டாங்க சேனலை. அதனால திரும்பவும் இப்ப போட்டிருக்கேன். சேனலை மறுபடியும் கிரியேட் பண்ணி மறுபடியும் போட்டிருக்கேங்க. இப்ப மறுபடியும் ஒன்னொன்னா எல்லாமே அதுல இருக்கும். அதுல என்னன்னா தற்சார்பு பயிற்சிகள் எல்லாமே இருக்கும். நம்ம இங்க சொல்லித்தர தற்சார்பு பயிற்சிகள் எல்லாமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுலயே வந்து நம்ம அதை எப்படி பொருள் தயாரிக்கணும், அதோடைய பயன்பாடு என்னங்கிறத அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கற்றாழை பயன்பாடு பத்தி அந்த கற்றாழை ராமசண்முகம் ஐயா வந்து விரிவா பயிற்சி கொடுத்தாரு. அந்த பதிவு பண்ணியிருக்கோம். அதே போல வீட்டுக்கு தேவையான இந்த ரசாயனம் இல்லாம பயன்படுத்தணும்னு பேசணும் இல்லைங்களா? அந்த ரசாயனம் இல்லாம மாற்றா என்னென்னமெல்லாம் நம்ம வீட்டுல பண்ணிக்க முடியும். இந்த சோப்புக்கு பதிலா அந்த பயோ என்சைம் தயாரிக்கிறது, மாதிரி ஆல்டர்னேட்டிவா நம்மளோட தேநீர் வகைகள் தயாரிக்கிறதுன்ட்டு அதுல எல்லாமே நிறைய பதிவு பண்ணோம். நான் அதை திரும்பவும் இனிமேல் தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் அந்த ட்ரெய்லரை போட்டிருக்கேன். நீ ஒண்ணுன்னா நான் அதையும் போட நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நான் ஒரு குணசீலன் ஐயா கிட்ட கேக்குறேன். அந்த ட்ரெய்லர் இப்ப போட முடியுங்களா? அதுல ஒரு 7 நிமிஷம் ட்ரெய்லரு. இப்ப டைம் ஆயிடுமேமா. இப்ப இந்த இதுக்கு உண்ட விளக்கத்தை கொடுத்துருங்கம்மா. நம்ம அடுத்த நிகழ்வுல அதை அப்படியே இது பண்ணிடலாம். 10 நிமிஷம் அது கிட்டத்தட்ட ஓடிட்டோம். சரி. இதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துருங்க. நம்ம அடுத்த நிகழ்வுல அந்த ட்ரெய்லர் போட்டு நம்ம அதுக்கு உண்டான. சரி சரிங்க. நான் என்ன நினைச்சேன்னா இந்த ட்ரெய்லர் போட்டோம்னா அதோட இந்த சப்ஜெக்ட் கவர் ஆயிரும். நம்ம அடுத்ததுல வேற சப்ஜெக்ட் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். சரிங்க, நம்ம அடுத்ததுல வந்து நம்ம
போட்டுக்கிறேன். டைம் ஆயிடுச்சுப்பா, வேற ஒண்ணு ஆ சரி சரி சரிங்க சரிங்க. ஏன்னா அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டைம் இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் 1/2 மேல சரிங்க ஆயிடும். சரிங்க சரிங்க. நல்லது நான் அந்த நல்லது வீடியோல நல்லது. பார்க்கும் பொழுது சொல்லியிருப்போம் அந்த பக்கத்துல உணவு காடுன்ட்டு. அது இன்னும் அந்த குழி தான் தோண்டி வச்சிருக்காங்க. அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது வளர்ந்து வரும் பொழுது இந்த தோட்டம் அதோட இதுவும் நம்ம வரும் காலத்துல பேசும்பொழுது வளர வளர அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸும் போடுறேன். நீங்க பாருங்க. அது அப்படியே ஒரு லேர்னிங் மாரி ஆயிரும் கம்ப்ளீட்டா. வளரும்போது ஏதாவது பிரச்சனை நீங்க எல்லாமே முளைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. நேத்து நான் ஃபோட்டோ கேட்டு அவங்க அனுப்பல. வளர வளர ஏதாவது என்னென்ன அது ஃபேஸ் பண்ணுதோ, ஏதாவது இருந்தா அது அப்படியே கூடவே நம்மளும் கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது என்ன பிரச்சனையினால இந்த பூச்சி வருது? என்ன பிரச்சனையால இலை பழுப்பா இருக்கு? இது மாரி எல்லாமே அதுல தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வீடுகள்ல போடுறதுக்கு இதே மெத்தட வந்து உங்களுக்கு என்ன இடம் இருக்கோ, அந்த அளவுக்கு பயன்படுத்தி சும்மா ஒரு சதுரம் இருந்தா கூட, அந்த மெத்தட்ல வந்து பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழி பறிச்சுட்டு, தண்ணிய வந்து அப்படியே வேர் பகுதியிலேயே போயிட்டு மொண்டு மொண்டு ஊத்தி, இல்ல எப்படியோ வந்து விட்டு ஃபுல்லா அந்த குழி பறிக்கிற அளவுக்கு தண்ணி விடாம, இப்படி தெளிப்பான் முறையில அந்த மண்ணு தண்ணி அப்சர்வ் பண்ற அளவுக்கு மட்டும் தண்ணி குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் எப்பவுமே இந்த மூடாக்கு வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூடாக்கு வந்து நீங்க சின்ன இடத்துல போட்டாலும் கூட, அத ஃபுல்லா மூடாக்கால கவர் பண்ணிருங்க. குப்பைகள் தான். குப்பைகளால கவர் பண்ணிருங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா, அது அம்மா ஒரு சந்தேகம். நீங்க விவசாயியா சொல்லுங்க. இல்ல ஏதாவது துறையில இருந்து ஏதாவது பணிபுரிங்களாம்மா? விவசாயி ஆயிரக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கேங்க. ஆனா இடம் இல்லாதனால எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு எல்லாம் பண்ணி குடுத்துட்டு இருக்கேங்கய்யா. ஓகே. சரி. அ நிலம் நிலம் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோங்க. ஓ! அந்த 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணும் எங்கேயும் இன்னும் சரியா அமையல. நீங்க விவசாயி தான். அநேகமா விவசாயியா தான் இருக்கீங்க. ஆமாங்கய்யா. ஓகே. மத்தவங்களுக்கு வந்து மத்தவங்க தோட்டத்துல வந்து பண்ணி குடுக்குறோம். மாடி தோட்டம் போட்டு தர்றோம். ம். ஸ்கூல்ஸ்ல வந்து கிச்சன் கார்டன் வந்து அமைச்சு குடுக்குறோம். இந்த அம்மா காய்கறி நீங்க எந்த உற்பத்தி ஊரும்மா? எந்த ஊரும்மா நீங்க? ஊத்துக்குளிங்க, திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம். சரி. இது ஒரு சின்ன ஆமாங்க. ஒரு விளக்கமா. நான் வந்து சொல்லுங்க. தோட்டக்கலை உதவி இயக்குனர் இருந்து ரிட்டயர் ஆயிட்டேன். பண்ருட்டி ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் நானு. சரி, 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 சரி. உங்களுக்கு தேவைன்னா, அங்க இருக்க ப டிடி ஹார்டிகல்ச்சர்ன்னு கேளுங்கம்மா ஆபீஸ். ஆ, அங்க வந்து உங்களுக்கு ஆ, நிறைய அசிஸ்டன்ஸ்லாம் ஃப்ரீயா தராங்கம்மா. அந்த மூடாக்கு, ம். நிழல் வலை ஆ, எல்லாம் வந்து ஃப்ரீயா தராங்க. சரிங்க. நீங்க அங்க யாரு டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர்ன்னு கொஞ்சம் கேளுங்க. திருப்பூர்ல. சரிங்க. சரி, ஹெட் குவார்டர் இருப்பாங்க. நீங்க போய் கேட்டீங்கன்னா, சரிங்க. அத வந்து நிறைய விவசாயம் பயன்படுத்திக்கலாம். நிறைய அவங்க வந்து இப்போ வந்து அந்த நிழல் வலை, அந்த மூடாக்கு எல்லாமே ஃப்ரீயா சரிங்க. குடுக்குறாங்கம்மா. நான் சீடும் தராங்க. சொல்றேங்க இப்போ. ஆமா. உங்களுக்கு தேவைன்னா அங்க போய் வாங்கிக்கலாம். சரிங்க. சீடு நன்றிப்பா. வந்து ஓகே. நாட்டு விதைங்களாங்கய்யா? ஆமா, ஆமா. ஓ! ம். ஹைபிரிட் இருக்கு, நாட்டு விதையும் இருக்கு. நாட்டு விதை இருக்கு. சரி, ஆமா. சரிங்க. ஓகே. தேங்க் சரிங்க. ரொம்ப நல்ல தகவலுங்கய்யா. நான் இந்த மாரி சந்தோஷம். தோட்டம் போடுற இடங்கள்ல அவங்களுக்கு செலவ குறைக்கிறதுக்கு இத சொல்லி கூட நம்ம பயன்படுத்திக்க சொல்லிக்கலாங்கய்யா. ஆமா. நன்றிப்பா. கேட்க சொல்றேன். ஓகே. வணக்கம்மா. என் பேர் அருளு. வணக்கம்ய்யா. இப்ப நீங்க வந்து விவசாய நிலத்துல நீங்க காட்டுனீங்க. ஓகே. ஆமா, ஒரு ஆமா, மாடி தோட்டம்ன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாடிய காட்டுனீங்கன்னா, பாக்குறவங்களுக்கு ஆமா. அதை அது எப்படி ஜெனரலா ஒரு ஐடியா வரும். கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் விவசாய அதுக்கு தான் அந்த நிலத்துல வந்து ட்ரெய்லர் போட சொன்னேன். எல்லாருக்குமே தெரியும். அது விவசாய ம், நிலத்துல இப்படிதான் செய்யறாங்க அப்படின்ற மாரி. ம். நீங்க மாடி இந்த தோட்டத்தை விவசாய எடுத்துக்கிட்டு நிலத்துல இந்த நல்லா இருக்கும். மெத்தட்ல பண்ண மாட்டாங்க. ஆ, இது வந்து நான் இந்த மெத்தட்ல வந்து விவசாய நிலத்துல சும்மா உழுது தானே, ஏர் உழுது அப்படியே பாத்தி புடிச்சு அப்படிதான் பண்ணுவாங்க. தண்ணி அப்படியே கம்ப்ளீட்டா பாயிற மாரி நிலத்தோட பாயிற மாரி தான் பண்ணுவாங்க. இது வந்து பெட் ஒன்ஸ் வந்து நீங்க அதுல என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒவ்வொரு அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்பவும் உழணும், திரும்பவும் பாத்தி கட்டணும், அ திரும்பவும் தண்ணி பாய்ச்சணும். இந்த வேலைலாம் இருக்கு. இப்ப இதுல வந்து ஒரு தடவ ஆமா, ஒ நானும் விவசாயி தான் நானு. சரிங்க. எனக்கு அத பத்தி ஓரளவு தெரியுது. மாடி தோட்டம்ன்னும் போது மத்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். நீங்க மாடிய காட்டுனீங்கன்னா. வேற ஒண்ணும் இல்ல. எங்கேயோ கண்டிப்பா, இப்ப கண்டிப்பா, போட்டிருக்கேன்னு கண்டிப்பா. ஆனா சொன்னீங்கன்னா, நான் இதுல இருக்கிற இது வந்து நானு ரொம்ப தெளிவா சொல்லணும்னு நெனைக்கிறேன். இதுல இந்த பெட் ஒன்ஸ் போட்டீங்க அப்படின்னா, இந்த திரும்ப மாடி உழ தோட்டங்கிறது தேவையில்ல. அம்மா திரும்ப வணக்கம். உழறதுக்கு தேவையில்ல. வணக்கம்ய்யா. வணக்கம். மாடி தோட்டங்கிறது ஒரு அந்த சீலிங்லாம் வந்து இது டேமேஜ் ஆயிடுங்கிற மாரி சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படிம்மா? நீங்க சீலிங் போடணும்ன்ட்டு அவசியம் இல்ல. நம்ம போடுறதுல சீலிங் வந்து அந்த கிரீன் நெட் போடுறது, அப்புறம் கவர் இது பண்றது அந்த மாரி.
ஓ, தண்ணியில ஊறி இது அந்த டேமேஜ் ஆகுது தர அப்படிங்கிற மாதிரி. அதுங்க நம்ம சீலிங்கே போடுறதுக்கு அவசியம் இல்ல மாடி தோட்டத்துல. ஏன்னா, மாடி தோட்டங்கிறது இப்ப சமீப காலத்துல தானே நம்ம ஃபேமஸ் ஆச்சு. அந்த வழக்கம் வந்து நடைமுறைக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏக்கரா கணக்குல தானே நம்மள பயிர் பண்ணி நம்மளுக்கான உணவு தேவை எல்லாமே பூர்த்தி பண்ணாங்க. அதெல்லாம் அப்படி வெயில், மழை எல்லாத்துலயுமே அ கா காய்ச்சி தானே அதுல தானே காய்ச்சி வந்தது. அப்ப நம்ம மாடி தோட்டம் போடும்போது இப்ப நம்மளுக்கு ஐயா கேக்குறது அப்படி கேட்கலீங்களே, தண்ணி கசியுமா மாடி தோட்டம் போட்டான்னு கேக்குறாங்க ஐயா. அததான் கேக்குறேன். பாயிண்ட் என்னன்னா, ஓகே 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 இங்க கீழ சீலிங்ல தண்ணி கசியுமா மாடி தோட்டம் போட்டான்னு கேக்குறாங்க ஐயா. புரியுது புரியுது புரியுது. நான் சீலிங்கவும் நான் எப்போ வழக்கமா கவர் பண்ணுவாங்களா அதான் நினைச்சிட்டேன். கீழ ஃப்ளோர் வந்து தண்ணி கசியாது. இதுவும் அப்படிதான். நீங்க மழை பெஞ்சா அதுல விழுது இல்லைங்களா? விழுது எப்படி இப்படி ட்ரெயின் ஆகி போகுது இல்ல, அதே போலதான் இதுவும். நம்ம சொல்ற மெத்தட்ல எடுத்துக்காட்டு நீங்க ஒரு மாடி காட்டினீங்கன்னா ஐயாக்கு புரிய ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். அதுதான் அதனால கண்டிப்பா நான் ஒண்ணு சொல்றேன் ஐயா, குணசீலன் ஐயா, அந்த ட்ரெய்லர் போட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல. நான் தான் சொன்னேன் அதுல எல்லாமே கவர் ஆகி வந்துரும். எல்லா மெத்தடும் கவர் ஆகி வந்துரும். சரிங்க. நான் அந்த 7 நிமிஷம் ஓகே, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஆமா. சொல்லிருங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப அந்த வீடியோவே ஒரு 10 நிமிஷம் ஓடும். அதுக்கப்புறம் உங்களோட டாபிக் வரும். கிட்டத்தட்ட 1/2 an hourக்கு மேல ஆயிடும். அதுக்காக தான் வெயிட் பண்றோம். இன்னைக்கு டைம் வந்து இப்பவே நமக்கு 6:40 ஆயிடுச்சு. ஓகே. அதுக்காக தான். ஏன்னா இப்ப இருக்கிறவங்க அடுத்து ரிலீவ் ஆயிட்டாங்க. அதுக்காக தான் நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கிட்டு நம்ம அதுக்குண்டான செஷன் கரெக்டா கொடுத்துடலாம். சரிங்க. அந்த சந்தேகம் கேட்ட வரைக்கும் நான் திரும்பவும் நான் சொல்றேன். அந்த ட்ரெய்லர்ல வந்து இருக்கு. திரும்ப வந்து அடுத்த முறை நிகழ்வுல வந்து அத போடும்போது அது எல்லாமே கவர் ஆயிருங்கய்யா. அதுல எல்லா மெத்தடும் இருக்கு. ஜன்னல் போட்டு வளர்க்கறது கூட அதுல வந்துரும். நீங்க அதுல வேணா நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஐயா. ஐயா அந்த ஃப்ளோர் கெடாம இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணணும்ட்டு. திரும்பவும் சொல்றேன். அந்த கீழ வந்து செங்கல்லு இல்லன்னா இளநீ கூடு இல்லன்னா நீங்க பயன்படுத்தின டைல்ஸ் ஏதாவது வேஸ்டா இருந்ததுன்னா அது அப்படி வச்சு உயர்த்தி வச்சு அதுக்கப்புறம் பேக்க வந்து அது மேல சமம் பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சு ஒரு பக்கம் அப்படி இல்லாம கீழே வைக்கிற பொருளை சம உயரத்துல வச்சு அந்த பேக்க வந்து மேல வச்சீங்க அப்படின்னா கீழே வந்து வென்டிலேஷன் இருக்கும். கீழே எக்ஸஸ் ஆகிற வாட்டர் வந்து ஃப்ளோரை வந்து டேமேஜ் பண்ணாது. தரையோட தரையா ஒட்டிட்டு அந்த மண்ணு, தண்ணி எல்லாமே அந்த அசிங்கமா அது ஒட்டிட்டு கரையா இருக்கிறதும் செய்யாது. நம்ம வெளியில இருந்து குடுக்குற அந்த கிட் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்ல குடுக்குற அந்த கிட் கூட அந்த ஃப்ளோர் அப்படியே ஷீட் போட்டு பேக் அப்படியே விரிச்சு வச்சு அப்படி பண்ற மாதிரி தான் குடுத்திருந்தாங்க. அது சரியான முறையும் கிடையாது. நீங்க அந்த மேல உயர்த்தி வச்சீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே போயிரும். நம்ம கிளீன் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். ஒரு மழை பெஞ்சாலும் எல்லாத்தையும் அடிச்சு கிளீன் பண்ணிட்டு ட்ரெயின் ஆகுற மாதிரி தான் செட் பண்ணுவோம். நன்றிங்கம்மா, நன்றிங்க. ஃப்ளோருக்கும் டேமேஜ் இல்ல, பயிர் வளர்றதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நல்லதுங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா ஐயா? ஐயா வேற ஏதாவது சந்தேகம்? நாளைக்கு நீங்க கொடுக்க முடியுமாமா அந்த மாடி தோட்டத்தை 2த்தையும் நாளைக்கு ஒரே செஷனா போட்டு முடிச்சிடலாம். சரிங்கய்யா. நாளைக்கு பண்ண முடியல நீங்க? சரி, ஓகேம்மா. அந்த நாளைக்கு அந்த மாடி தோட்டத்தோட வீடியோவை நம்ம இப்ப எடுத்த வீடியோ 2த்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா நீங்க அந்த டாபிக் எடுத்து நீங்க முடிச்சுக்கலாம். சரிங்க. நல்லதும்மா. நல்லதுங்க. நன்றி. நம்ம திரும்பவும் நாளைக்கு சந்திக்கலாங்க. நம்ம நிறைய பேசலாம் அப்போ. நன்றிங்க. வாழ்க்கை நாளைக்கு பாத்தீங்கன்னா உதவியோட நாளைக்கு வந்து விளக்குவாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம்ங்கிறதுனால கொஞ்சம் பண்ண முடியல. நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மீண்டும் தொடரும் என்று இந்த தருணத்தை கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்காக வந்து தனது வேலை பளுவையும் குறைத்து வந்து நமக்கு இந்த காலை சட்டம் நிகழ்விலே வீட்டு தோட்டம் அமைப்பதனோட வீடியோட அமைப்போட நமக்கு வந்து விளக்கிய அழகேஸ்வரி அம்மா நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நம்முடன் 3 நாட்கள் இணைந்து பணியாற்றி நம்முடன் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பண்ருட்டி சங்கத்தின் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தை கூறுவார்கள்.
அன்பார்ந்த ரோட்டரி நண்பர்களே, கடந்த 3 நாட்களாக காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி சங்கமும் பண்ருட்டி ரோட்டரி சங்கமும் இணைந்து இந்த காலை சக்கரம் நிகழ்வு சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்றது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த ரொட்டரியன் உதவியாளர் ரவி அவர்களுக்கும், காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலச்சக்கரம் நிகழ்வு கடந்த 105வது நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி நாம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஆயுளை நீட்டிக்க இந்த யோகா பயிற்சி அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன். இதற்காக எங்களுக்காக இந்த 3 நாளே என்னால் இதுல கலந்து கொள்ள முடியவில்லை. இது 105 நாளாக இந்த குணபாலன் அவர்கள் நடத்தி வருவதும், அந்த பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களும் கண்ணப்பன் ஐயா அவர்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்றைய நிகழ்வில் நம்முடைய வீட்டு தோட்டம் சம்பந்தமாக விளக்கவுரை அளித்த அழுவேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அனைவரும் கண்டுகளிக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வு, இன்றைய நிகழ்வு எங்களுடைய பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் இன்னர்வில் தலைவி திருமதி லட்சுமி அருள் அவர்களிடம் சொல்லியிருந்தால் அவர்களும் இன்று நம்முடைய காலைச்சக்கர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி சங்க தலைவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் பங்கு பெற்றதற்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எங்களுடைய சங்க உறுப்பினர் அவர்களுக்கும் எங்கள் உதவியாளர் திரு காமராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எங்களுடன் பயணித்தீர்கள், சந்தோஷம். உங்கள் சங்கத்தின் சார்ந்தும் அனைவரும் அதிக நபர்கள் பயணித்து நல்ல ஒரு உற்சாகத்தையும் அளித்தீர்கள். ரொம்ப 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 சந்தோஷம். தொடர்ந்து உங்களோட பண்ருட்டி சங்கம் இந்த காலை சக்கரம் நிகழ்வு தொடர்ந்து பயணித்து இந்த நிகழ்வுல உங்களோட ஆசைகளை நிறைவேற்றி காலை சக்கர நிகழ்வு நல்ல ஒரு நிகழ்வாக மாற்றித்தர உங்களோட சங்கத்தையும் இணைத்து தொடர்ந்து பயன்பெற வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இன்று நம்ம இந்த சங்கத்திலிருந்து 3 நாட்களில் 2 நாட்கள் நம் கவிதை கணேசன் அவர்கள் ஐயா அவர்களும் பயணித்து வருகிறார்கள். அவர்களும் இனிமேல் பயணித்து இந்த காலை சக்கரம் நிகழ்விலே பல கருத்துக்களை கூறி அனைவருக்கும் பயனுள்ளதாக அளிக்க வேண்டும் என்று கவிதை கணேசன் ஐயா அவர்களையும் தெரிவித்துக் கொண்டு பண்ருட்டி சங்கத்திற்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பண்ருட்டி சங்கத்திற்கும், நமக்கு சிறப்பானதொரு ஆசன பயிற்சியும் உடற்பயிற்சிகளும் அளித்துக் கொண்டிருக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அமைப்பது எப்படி என்பதை நல்ல அருமையாக விளக்கிய அழகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து நன்புள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நடைபெற்ற வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் நிகழ்வு நாளை கண்டிப்பாக தொடரும் என்ற வீடியோவுடன் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நாளை இணையுங்கள், நல்லதொரு கருத்துக்களை அள்ளி செல்லுங்கள் என்று கூறி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குணபாலன் சார், ஒரு செகண்ட் சொல்லுங்க சார். நேற்றைய நிகழ்வு எங்களுடைய சங்க உறுப்பினர் டாக்டர் கவிதை கணேசன் நிறைய அந்த பாரம்பரிய நெல் விதைகளை பத்தி சொன்னாரு. அவருக்கு நான் நேற்று எனக்கு வாய்ப்பு அளிக்கல அவருக்கு நன்றி சொல்றதுக்கு. இன்றைய நிகழ்வுல அவருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அவரெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அதாவது ஐக்கியூ ஜாஸ்தி உள்ளவர். ஆமா சார், அவருக்கு ஒரு தனி ஒரு செஷனா கொடுங்க. நிறைய சொல்லுவாரு அவரு.
அதே மாதிரி எங்க சங்கத்துல பாண்டு இருக்காரு, அவருக்கும் நிறைய பல்கலை வித்தகிறவரு, அவரையும் பயன்படுத்திக்கலாம்னு இந்த தருணத்துல வந்து உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. என்னைய தொடர்ந்து இணையுங்கள் சார். கண்டிப்பான வாய்ப்புகள் வழங்கப்படும். கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வழங்கப்படும். காலச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து பயணிங்கள். நன்றி நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். தேகம் சிறக்க யோகம் அருமை. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். திட்டமணி சுப்பிரமணி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, வணக்கம். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக்க வளம் பெருக்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நலம் பெருக்க வளம் பெருக்க. அது யாரியா? குட்டி கணேசனா? ஆமாங்க ஐயா, வாழ்க வளம். பேரன், அவருடைய பேரன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். பயிற்சியோடத இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி செய்யலாங்க ஐயா, ஓ அப்படின்னு என்னுடைய சரிங்க. கருத்து. ஓ இருக்கட்டுங்கம்மா, ரெண்டு சைடும் பார்க்க வேண்டியது இருக்கு. உண்டியும் பார்க்க வேண்டியது இருக்கு, பயிற்சியும் பார்க்க வேண்டியது, உணவும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குங்கம்மா. அதனால இது ஒரு இடைப்பட்ட நேரத்துல கொஞ்சம் வந்து போற மாதிரி இருக்கும். முழுமையான பயிற்சிக்கான நேரம் வந்து நாட்களும் அமைக்கப்படுங்கம்மா, பண்ணிக்கலாங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அசனம் பாதி ஆசனம் பாதின்னு சொல்லுவாங்க. உணவு இல்லாம எதுவுமே இயங்காது. அதனால உணவு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. வருங்காலத்துல அப்படி பயிற்சிகளை வந்து கூடுமான வரைக்கும் அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கலாங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. டாட்டா சொல்லுங்க. டாட்டா. தலைவரே